வெஜிடபிள் மட்டுமே வச்சு பண்ணக்கூடிய ஒரு அடை தான் இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதுக்கு நம்ம இன்றைக்கி ஆனியன், கேரட், ரெட் கேப்சிகம், ஸ்வீட் கார்ன், க்ரீன் சில்லிஸ் இது எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துகிட்டுருக்கோம். எல்லாத்தையும் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஹோம்மேட் பன்னீர் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா உதுத்து போட்டுருக்கோம். அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இது கடலை மாவு பைண்டிங்காக ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் கர்டு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு மாவை நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுறோம். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கட்டும். இதை அப்படியே அடை மாதிரி நம்ம தாவாவில் தட்டி நெய்யை தடவி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே எடுத்துடுறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு. மோரோவர் நைட்டு டின்னர் ஆகட்டும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஈஸியான ரெசிபி இது.